கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. கர்த்தருடைய கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனத்தின் 9 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே வேத பாடமாக படித்து வருகிறோம். And the past days we are dealing about the blessings of 9 blessings of the Israelites. அவருடைய 9 ஆசீர்வாதங்களை பற்றி நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசித்தோம். Even Romans chapter 9 verses 4 and 5 we read about the 9 blessings of the Israelites. இப்பொழுது கடந்த வாரத்திலே நாம் 8வது ஆசீர்வாதமாகிய பிதாக்கள் என்ற தலைப்பிலே படித்தோம். Even the last week we saw the 8th one in the blessings of the fathers. இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசேஷங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொன்றாக எழுதி வருகிறார். Even Apostle Paul writing one after another the speciality, the greatness of the Israelites. அதை நாம் படிக்கிற நோக்கம் என்னவென்றால் அந்த 9 ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆசீர்வாதங்களாக மாற வேண்டும். What way we deal and study the 9 blessings must become our own blessings. அந்த நோக்கத்தோடு தான் நாம் இதை படித்து வருகிறோம். Only with that intention we are dealing and studying about all this stuff. இன்றைக்கு பிதாக்கள் அவருடையவர்களே என்பதிலே இன்னொரு பகுதியை நான் சொல்லுகிறேன். And today I want to tell another part of the God the fathers. பிதாக்கள் அவருடையவர்களா இருக்கிறபடியால் பிதாக்களுடையவைகளும் அவருடையவைகள். And as they are the fathers, all belonging of the father belong to them. தேவன் பிதாக்களுக்கு 3 காரியத்தை ஆணையிட்டதாக இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். Here today I want to tell the 3 things what God has sworn by those fathers. 3 காரியங்களை பிதாக்களுக்கு ஆணையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It said he 3 things he made a vow to the people. ஒன்று பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். The first one he had sworn the land to the fathers. 2 பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம். The truth what he had sworn to the fathers. 3 பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதம். The third the blessing what he sworn to the fathers. எல்லாரும் சொல்லுங்க. பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம், பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம், பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதம். இந்த 3 தலைப்பிலே நான் இன்றைக்கு சில விஷயங்களை சொல்லட்டும். And in this topic let me share something with you. முதலாவது பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். The first which was promised by the fathers. பிதாக்கள் என்று சொல்லும்போதே அந்த பிதாக்களுக்கு தேவன் ஒரு தேசம் ஆணையிட்டார். While it was said for the fathers God had vowed a land for them. பூர்வபிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார். Even God was saying to forefathers Abraham and Isaac and Jacob that he would give a land. பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம் என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read in Joshua chapter 1 verse 6, it is a land which is vowed to the fathers. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம். And this is the land which the Lord God vowed to give to the fathers. பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். It is the land which God has sworn to give to the fathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த பிதாக்கள் அவருடையவர்கள் என்று சொல்லும்போது when we say the father belong to them, பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆணையும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. even the swearing also seems to be belonging to them. பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசமும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. Even the land which has been sown also belong to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தாரே. அந்த கானான் தேசத்தை பற்றி சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுடைய சுதந்திர பாகம், அதாவது தகப்பனுடைய சொத்தை பிள்ளைக்கு வருமே சுதந்திரம், அதே போலதான் இந்த கானான் தேசம் என்பது அவர்களுடைய சுதந்திர பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even as it is said in the psalm about the land what they got in the land of Canaan, it is their portion of their inheritance. தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு வருவது போலதான் கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தாராம். As the property of the father which comes to the children, God had given the land of Canaan to the people of Israel. அது அவர்களுடைய தகப்பனுடைய சுதந்திரம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. It's only said about it is the inheritance of their fathers. 105ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சுதந்திர பாகமாகிய கானான் தேசம். And here we read in Psalm 105, it is the Canaan which is the portion of the inheritance. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை, சுதந்திர பாகமான கானான் தேசம், அதாவது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுகிறேன், அப்பாவுடைய சொத்து, அதான் சுதந்திர பாகம்ன்றது. அப்ப கானான் தேசம் என்று சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அப்பாவுடைய சொத்து. தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த சொத்து தான் இவர்களுடைய சுதந்திரமாக கர்த்தர் கொடுக்கிறார். And even what it was shown to Abraham that God would give, God was giving something like an asset and inheritance to these people. அதை பற்றி ஒரு விவரணம் சொல்லுகிறேன். But I want to give some explanation about it. தேவன் இந்த உலகத்திலே எந்தெந்த ஜாதிகளுக்கு எந்தெந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று பங்கிட்டாராம்.
even on this earth, to what all the nations, what all the things to be given. உபாகமம் 32 அதிகாரம் 8 வசனத்திலே, And Deuteronomy 32nd chapter verse 8, ஜாதிகளுக்கு தேவன் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தாராம். the Lord God was just, he was sharing the lot to all the nations. ஜாதிகள் கூட எங்கெங்க தங்க வேண்டும், எங்கெங்க இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தர் கொடுத்தாராம். And where the nations in such a land where they had to do, all God had divided the portion for them. வாசிங்க 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், பாருங்க, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், கொஞ்சம் என்னை கவனமா கவனிக்கணும். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் தான் அந்த அவங்க இருக்கிற குடியிருப்பின் எல்லைகளை நியமித்தாராம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் குடியிருக்கிற எல்லைகளை பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அந்த எல்லைகளை கர்த்தர் தான் திட்டம் பண்ணி கொடுத்தாராம். Even Acts of Apostles 17:26, what all the land they had to leave, God was only ascertaining the boundary where they had to leave. அப்போஸ்தலர் 17:26. And Acts of Apostles 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், பாருங்கள், எல்லா ஜாதியினருக்கும் ஜனங்களுக்கும் குடியிருப்பின் எல்லைகளை தேவனே நிர்ணயம் பண்ணி கொடுத்தாராம். And even God himself, he has made determine the times and appointed the boundary for the people. அவன் தெய்வம் உண்டு என்று சொல்லவனா இருந்தாலும் சரி, தெய்வம் இல்லை என்று சொல்லவனா இருந்தாலும் சரி, அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு விரோதமா ஜீவிக்கிறவனா இருந்தாலும் சரி, நீதி உள்ள தேவன், தகப்பனாகிய தேவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் குடியிருப்பின் எல்லைகளை நியமித்தார். Whether he is a believing God, whether he is a wicked man, but whosoever living upon the earth, God had destined the boundary for the person to live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இது தேவனுடைய ஒரு நீதியின் பகுதி, ஒரு அன்பின் பகுதி. It is only on the part of the righteousness and the part of the love of God. அப்படி எல்லா ஜாதிகளுக்கும் குடியிருப்பின் எல்லைகளை திட்டம் பண்ணும்போது, While he was determining even the part of the boundary for all the nations to dwell, தன்னுடைய ஜனத்துக்கென்று ஒரு இடத்தை அந்த எல்லையை வச்சிருந்தார், தன்னுடைய ஜனத்துக்காக. உபாகமம் 32:8, எல்லா ஜாதிகளுக்கும் குடியிருப்பின் எல்லைகளை அவர் திட்டம் பண்ணும்போது தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு என்று ஒரு இடத்தை அப்போவே வச்சிருந்தாராம். Even while he was determining the portion and the boundary for all of the nation for his own people, he had already determined the boundary for those people of Israelites. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தொகைக்கு தக்கதாய், அவ பாருங்க, அவங்களுடைய தொகைக்கு தக்கதாய் அவங்களுக்கு ஒரு ஊர், அவங்களுக்கு ஒரு இடம். அப்ப சகல ஜாதிகளுக்கும் தேவன் குடியிருப்பின் எல்லைகளை திட்டம் பண்ணும்போது தன்னுடைய ஜனத்துக்கு குடியிருப்பதற்காக தேவன் நிர்ணயம் பண்ணினான் அந்த எல்லைதான் இப்பொழுது அந்த கானான் தேசம். Now while he was destined the place, the boundary for all of the nation, even now what he had destined for his own people, the Israelites, the present territory what they are dwelling now. ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்னேயே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று அந்த கானான் தேசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். Before God to call Abraham, God had destined the land of Canaan for the Israelites. பாருங்கள், தேவனுடைய அந்த அநாதி தீர்மானம் எப்படி இருக்கிறது பாருங்கள். See what the pre-plan of God regarding the people of Israelites. ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்னதாகவே ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று ஒரு தேசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். Before God could call him, God has preserved land, even the nation for the seed of Abraham. ஆனா இத தெரியாம அந்த தேசத்துல தன்னுடைய ஜனங்கள் ஜீவிக்க வேண்டிய தேசத்துல 10 ஜாதிகள் இருந்தாங்க. And without the knowledge, for instead of the people to leave, all the 10 nations were dwelling in the place. 7 ஜாதிகள்ல 10 ஜாதிகளை பற்றி சொல்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமே, இப்படிப்பட்ட ஜாதிகள் இருக்கிற தேசத்தை தான் நான் உனக்கு உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்க போகிறேன் என்று. And God was saying, it's not the 7, the 10 nations, only such kind of nations I'm going to give for you. கானான் தேசம் என்று சொல்கிறது அது தேவனுடைய ஜனங்களுக்குரியது. Even the Canaan, it's only belong to the people of Israelites. அதை கர்த்தர் ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்னமே, அப்படிப்பட்ட ஒரு ஜனம் இல்லாததற்கு முன்னமே கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களுக்கு கர்த்தர் திட்டம் பண்ணினாராம். Even before God called Abraham, even there was no such people. God has determined some kind of place for the people of Israelites. அந்த தேவனுடைய அந்த மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்கள். அப்படி ஒரு ஜாதி இஸ்ரவேல் ஜனம் என்று ஒரு ஜனம் இல்லாமல் இருக்கும் போதே அவர்கள் ஜீவிப்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு எல்லையை தேவன் திட்டம் பண்ணினார். Before that kind of nation, before that kind of people to dwell upon the earth,
God had determined a boundary for the people to dwell. அதை அறியாமல் அங்க 10 ஜாதிகள் போய் இது எங்களுடைய தேசம் என்று சொல்லி ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். And without the knowledge, the 10 nations entered the place and saying that those places belong to them. அந்த தேசம் அவர்கள் வேற எந்த ஜாதிகளும் ஜீவிக்க கூடாது அந்த தேசத்திலே. Even in that land, no other strange nations never dwell. ஏனென்றால் அந்த தேசத்துக்கு ஒரு தன்மை உண்டு. Even that nation is having a one quality. உலகத்தில் உள்ள எந்த தேசத்துக்கும் இல்லாத ஒரு தன்மை கானான் தேசத்துக்கு உண்டு. Even the land of Canaan is having one quality what all other land or nation would never have. அது என்ன தெரியுமா? What is that you know? உலகத்தில் உள்ள எந்த தேசத்துக்கும் இல்லாத ஒரு சுபாவம் கானான் தேசத்துக்கு உண்டு. Whatever the land that has not having that quality, this Canaan the land would have a special quality. நான் சொல்லட்டுமா? ஜனத்தை தன்னுடைய குடிகளை வாந்தி பண்ணுகிற தேசம். It is a land where it will be vomiting all the inhabitants. அந்த தேசத்துக்குள்ள ஜீவிக்க வேண்டிய விதப்படி யார் ஜீவிக்கவில்லையோ அவர்களை அந்த தேசம் என்ன செய்யும்? வாந்தி பண்ணி போடும். Whoever never dwell inside the land according to the ordinance of God, this would be vomited. அப்படிதான் அந்த ஜாதிகள் 10 ஜாதிகள் தங்களுடைய விருப்பப்படி அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினபடினால் அந்த தேசம் அவர்களை வாமிட் பண்ணிவிட்டது. Even as the 10 nations according to their own will and they polluted it, and that land had vomited those 10 nations. என்ன நடந்தது? ஜாதிகளை துரத்தி விட்டு தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்து வைத்தார். தன்னுடைய ஜனங்கள் கூட ஜாதிகளை போல தேசத்தை தீட்டுப்படுத்தின போது அவர்களையும் அந்த தேசம் என்ன செய்தது? வாந்தி பண்ணி போட்டது. When God had driven all these kind of strange people, when it was vomited, when He brought His people, when the people defiled the land, those people were vomited by that land. அப்ப கானான் தேசத்துக்கு ஒரு பிரத்யேகமான சுபாவம், அதை தீட்டுப்படுத்துகிறவர்களை அது வாந்தி பண்ணி போடும். And the land of Canaan is having a special quality. Whoever defiled the land, it would do the work of vomiting them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இஸ்ரவேல் ஜனம் என்று ஒரு ஜனம் இல்லாமல் இருக்கும்போதே அவர்களுக்கென்று தேவன் அந்த தேசத்தை எப்படி உண்டாக்கினார் என்று தான் நான் இப்ப சொன்னது. And I was telling about while the people of Israel never exist, how God had formed the land of Canaan for these people. பின்னாட்களே கர்த்தர் அதை அவர்களுக்கு அளந்து பங்கிட்டு கொடுத்தார். And in the latter days God had shared and measured it and given the boundary for the people. இந்த 12 கோத்திரத்துக்கும் தேவன் பங்கிட்டார். And even for the 12 tribes God had measured it and given a portion. இந்த 12 கோத்திரத்திலே 2.5 கோத்திரத்திற்கு மோசே பங்கிட்டு கொடுத்தார். And even for the 12, for the 2.5, Moses had shared it. 9.5 கோத்திரத்துக்கு யோசுவா பங்கிட்டு கொடுத்தார். Even for the 9.5 tribe, Joshua had divided it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்கள் தாங்கள் ஆணையிட்ட தேசத்தில் சுதந்திரம் பெற்றுக்கொண்டார்கள். And they were able to get the inheritance in the land which was vowed by God. ஏசாவுக்கு கூட ஒரு தேசத்தை கொடுத்தாராம். Even for Esau, God had given a portion. உபாகமம் 2 அதிகாரம் 5 வசனத்திலே ஏசாவுக்கு கூட தேவன் ஒரு தேசத்தை கொடுத்தாராம் சுதந்திரமாக. நீ கொடு, கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திலே, நீ அவருடைய தேசத்தை உனக்கு தர மாட்டேன், அது சேயீர் மலை தேசம், அது ஏசாவுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொன்னார். But even God was giving one portion of the land for Esau, and I had given the Mount Seir and to Esau for possession. அவன் உண்மையில்லாதவனாய் இருந்தாலும், அவன் மாம்சத்தின்படி உள்ளவனாய் இருந்தாலும், தேவன் அவன் பத்திலே இரக்கமுள்ளவனாய் இருந்து அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். Even though he was unfaithful, he was not good in the flesh, but God was faithful and giving that share for him. உபாகமம் 2:5 இதை நாம் வாசிக்கிறோம். We read in Deuteronomy chapter 2 verse 5. அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். சேயீர் மலை நாட்டை நான் ஏசாவுக்கு கொடுத்துட்டேன். And I have given the Mount Seir and to Esau for possession. அந்த ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லாவிட்டாலும் கூட கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமுற்று அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார், தேசத்தை. Even though they are not spiritual, but God had a compassion and given as a inheritance, as a possession. அப்ப சேயீர் நாடு ஏசாவின் சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். Now the Mount Seir is given as a portion for the people of Esau. லோத்துக்கு கூட கொடுத்திருக்கிறார். லோத் எப்படிப்பட்ட மனுஷன்? லோத்துக்கு கூட கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்தார். Even God had given to Lot. What kind of person the Lot? லோத்துக்கு கொடுத்த இடத்துக்கு பேர் தான் ஆர் என்னும் சீமை. ஆர் என்னும் சீமை. And even the place which are given to Lot, it was called Or. லோத்தினுடைய சுதந்திரத்தினுடைய தேசத்தினுடைய பேர் என்ன? What is the name of the land which was given to ஆர்? Or. உபாகமம் 2 அதிகாரம் 9 வசனம். We read in Deuteronomy chapter 2 verse 9. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன், ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக லோத்தின் புத்திரருக்கு ஆர் என்னும் பட்டணத்தை கொடுத்தேன். And I have given Or unto the children of Lot for a possession. நான் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன் நீங்கள் விளங்கினீர்களா? Have you ever able to understand what I am அந்த going to say? உன்னதமான தேவன்
the high God of high, அந்த தகப்பனாகிய தேவன், the God who is like a father, இந்த பூமியில் உள்ள எந்த ஜனங்களுக்கும் ஒரு தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். and whoever live upon the earth he was giving as an inheritance. ஆனால் தன்னுடைய ஜனங்களுக்கோ கானான் தேசத்தை கொடுத்தார். Only for his own people he was giving the land of Canaan. தன்னுடைய ஜனங்களுக்கு அதை சுதந்திரமாய் கொடுத்தார். And even for his own people he had given as his own inheritance. அந்த தேசத்தை வேற யாரும் சொந்தமாக்க கூடாது. Even that land no one should make it as their own possession. அந்த தேசத்தில் வருகிறவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். And whoever come into the land I would punish them. ஆகையால் தான் பாருங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த தேசத்திலே அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட திரும்பவுமாய் அவர்கள் வந்தபோது அந்த தேசம் அவர்களுக்கு கிடைத்தது. And even though they were absent for 1,000 years out of the land, while he came back after 1,000 years, they were able to inherit it. இந்த சுதந்திரமாகிய தேசம் அவர்களுக்கு தேவன் அளந்து பங்கிட்டு கொடுத்தார். Even this kind of land of inheritance, God had measured it and portioned it and given to them. தேவனுடைய சித்தம் என்னவென்றால், What was the will of God? அவர்களுக்கு கொடுத்ததான் அந்த சுதந்திர பாகம் ஒரு கோத்திரத்துக்கு கொடுத்தது கூட அடுத்த கோத்திரத்துக்கு வரக்கூடாது. அந்தந்த கோத்திரத்துக்கு கொடுத்தது அந்தந்த கோத்திரத்தார் தான் அனுபவிக்க வேண்டும். Whatever be given to your one tribe, that should never go to other, and only that particular tribe could enjoy the possession. உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடக் கூடாது. Whatever the blessing God had given, in no way he should lose it. தேவன் அளந்து பங்கிட்டு உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடக் கூடாது. Whatever the blessing which God divided and measured and give it to you, you should no way lose it. பின்னாட்கள் என்ன நடந்தது? But what happened in the last days? இஸ்ரவேல் புத்திரம் அந்த சுதந்திர பாகமாகிய தேசத்திலே இருக்க வேண்டியவர்கள், அந்த சுதந்திரமாகிய தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் அந்நியர் வசமாய் போய்விட்டது. Even the land which was given as their own inheritance, but that land has went into the possession of the strange people. உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விடக் கூடாது. Whatever the blessing which God could give you, no way you should lose it. நம்முடைய சப்ஜெக்ட் வருவோம். Let us come to a subject. பிதாக்கள் அவருடையவர்கள், Even the father belonged to him. அப்படி என்றால் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த தேசம் அவர்களுடையது. Even what it was given the land to the fathers belonged to them. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். That's what I want to come to say. கானான் தேசம் என்பது பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த தேசம். The Canaan, it was a land given to the fathers. அது அவர்களுக்கு சுதந்திர பாகம். It is only the portion of their inheritance. அப்பாவுடைய சொத்து. It is the asset of the father. சுதந்திர பாகம்னா என்ன அர்த்தம்? What is meant by the portion of the inheritance? அவங்க என்ன சொல்லணும்னா, கானான் தேசம் எங்க அப்பாவுடைய சொத்து. Even the land of Canaan, it is our asset of our father. எங்க பிதாக்களுடைய சுதந்திரம் அது. It is only inheritance of our fathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இரண்டாவது, Secondly, பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம். it is secondly what the truth he has sworn to the fathers. மீகாவின் புத்தகம் 7 அதிகாரம் 20 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம் என்று. Micah chapter 7 verse 20, it is said what he had sworn to the fathers. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை, பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம். What he had sworn as a truth to the fathers. அப்போ ஒரு சத்தியத்தை, ஒரு சுவிசேஷத்தை பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்தார். And God had given the truth, the gospel, a sworn to the fathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு தேசத்தை கொடுத்தார். And he had given a nation. ஒரு சத்தியத்தையும் அந்த பிதாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். And he also taught about the truth to those people. பிதாக்கள் அவருடையவர்கள் என்று சொன்னால், when it is said the father belonged to them, இப்போ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. பிதாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியமும் அவர்களுடையதாக இருக்க வேண்டும். whatever taught to the father, that also should belong to these people. ஆபிரகாமை தேவன் அழைக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? Why God called Abraham, what he told him. ஆபிரகாமுக்கு சில கற்பனைகளும் சில பிரமாணங்களையும் கொடுத்தாராம். God had given some kind of commandments and ordinance to him. ஆதியாகமம் 26 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, அவனுக்கு அவன் என்னுடைய பிரமாணங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் கைக்கொண்டான் என்று. In Genesis 26:4, he had really observed my commandment and ordinance. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும், என் விதிகளையும், என் என் கற்பனைகளையும், என் என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். கவனிச்சீங்களா? என் சொல், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, முதலாவது என் சொல், என் விதிகளையும், என் விதி, கற்பனைகளையும், என் கற்பனை, நியமங்களையும், என் நியமம், பிரமாணங்களையும். என் பிரமாணம். Now he obeyed my voice and the commandments, statutes and my laws. ஆபிரகாம் எவைகளுக்கு கீழ்ப்படிந்தான்? What all Abraham obeyed? என் சொல், my voice, என் விதி, என் கற்பனை, என் நியமம், என் பிரமாணம். திரும்ப சொல்லுங்க அந்த 5 காரியங்களை. என் சொல், என் விதி,
என் கற்பனை, என் நியமம், என் பிரமாணம். அப்படி பகுத்து சொல்லுகிறார். And he is dividing and saying very separately. பிதாக்கள் அவருடையவர்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What is meant by father belong to them? அந்த பிதா உன்னுடையவன் என்று சொல்ல வேண்டும் என்றால், if that father belong to them, what should be? அந்த 5 காரியமும் நீ பின்பற்ற வேண்டும். And you have to follow those 5 things in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். Abraham obeyed my voice. அதுபோல நீ ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். In such a way you had to obey to his voice. ஆபிரகாம் ஆண்டவருடைய விதிகளுக்கு கீழ்ப்படிந்தான். Even Abraham kept his charge. அதுபோல நீ ஆண்டவருடைய விதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். In such a way you have to obey to the charge. ஆண்டவருடைய நியமங்களுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். Even Abraham obeyed to the commandments of God. அதுபோல நீ அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். In such a way you have to obey to the commandments. அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And you have to obey to the statutes. அப்படி என்றால் தான் பிதாக்கள் அவருடையவர்கள், பிதாக்கள் உன்னுடையவர்கள் என்று சொல்ல முடியும். Then only you can say the father belong to them, father belong to you. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? But what happened now? ஆபிரகாம் எங்களுடைய பிதா என்று சொன்னார்கள். ஆனால் யூதர்கள் ஆபிரகாமை போல ஆண்டவருடைய பிரமாணங்களை பின்பற்றவில்லை. They told Abraham is their father, but they never followed the commandment you got to give it to them. அதனால தான் ரோமர் 11 அதிகாரம் 28 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். Even Romans chapter 11 verse 28 what God says. தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் நீங்கள் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Because as you have been chosen, you seem to be loved by God. நான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்து உங்களை எனக்கு தெரிந்து கொண்டேனே. அப்படி தெரிந்து கொண்டது நிமித்தம் நீங்கள் அன்பு கூறப்பட்டவர்கள் என்று அறியப்படுகிறீர்கள். ஆனால் சுவிசேஷத்தின் பகுதியில் வரும்போது நீங்கள் எனக்கு பகைஞராக இருக்கிறீர்கள். But as you have been chosen, you have been loved. But in the term of gospel, you are seems to be a அப்படிதான் தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட காணப்படுகிறது. Even today in the midst of the people of God, it's all he seems to be. அவர்கள் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்களாக வெளியே காணப்படுகிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தின் பகுதி வரும்போது, பிரமாணத்தின் பகுதி வரும்போது அவர்கள் ஆண்டவருக்கு பகைஞராக இருக்கிறார்கள். But even as they have been chosen by God, they appear like a people loved by God. Even in the matter of gospel and the truth, they seem to be like enemies. உதாரணமாக சொல்கிறேன், இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது நிமித்தம் ஆண்டவர் உங்களில் அன்பு கூர்ந்தார் என்பது உண்மை. As you have been brought to this Pentecostal church, God had loved you, that is true. கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்தபடியால் அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் கொண்டு வந்தார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனா சுவிசேஷத்தின் பகுதி வரும்போது நீங்கள் ஆண்டவருக்கு பகைஞர். But you are being loved by God. On the topic of gospel, you are an enemy. சுவிசேஷத்தின் பகுதி வரும்போது எத்தனையோ பகுதியில நீங்கள் அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறது இல்லை, அவருடைய சட்டங்களை கைக்கொள்ளுகிறது இல்லை. அதனால நீங்கள் அவருக்கு பகைஞராக இருக்கிறீர்கள். On the basis of gospel, you are not obedient to his commandment, to the ordinance. So that's why you turn to be enemy. அதனால்தான் தேவ ஜனங்கள் சபைக்குள் வந்த பிறகு அந்த பிரமாணம், அந்த நியமம், அந்த விதி, அந்த கற்பனைகள், இதெல்லாம் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன என்பதை அறிந்து அவருடைய உபதேசத்தின்படி, சுவிசேஷத்தின்படி ஜீவிக்க வேண்டும். That's why when the people come into the church, they must obey his voice and keep his charge, the commandment, statutes and laws. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? What the Israelites people did, you know? அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டினார்கள். But they have shown disobedience to God. அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். And they were rebellious. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். They were all stiff-necked people. அப்புறம் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். And they have tested the Lord. அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். And even they have restrained the power of God. இதெல்லாம் கர்த்தர் அவர்களை பற்றி துக்கப்படுகிறார். In such a way God was grievous about the people of Israel. அவர்கள் எதிர்த்து நின்றார்கள், கீழ்ப்படியவில்லை. And they were so rebellious, resisting, never obey. பிதாக்கள் அவருடையவர்கள் என்ற வார்த்தை நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும் என்றால், if that father belonged to them, that had to be accomplished in our life. பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணங்கள், அந்த விதிமுறைகள், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Whatever the commandments, the statutes given to the father, we had to obey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. சபைக்கு வந்தால் போதாது. It's not enough that you come to the church. சபையில உபதேசிக்கிற உபதேசங்களை ஒவ்வொன்றாக உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் பிராக்டீஸ் பண்ண வேண்டும். Whatever the teaching that is taught in the meeting in this church, you had to obey. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஒரு நல்ல ஆட்கள் போல இருக்கிறீங்க. ஆனா இங்க சபையிலிருந்து போன பிற்பாடு ஒரு விசுவாசம் இல்ல, ஒரு வசனத்தை பின்பற்றுறது இல்ல, வேதம் படி வாசிக்கிறது. போன புதன்கிழமையிலிருந்து இந்த புதன்கிழமை வரைக்கும் கேட்கிறேன், போன புதன்கிழமையிலிருந்து இந்த புதன்கிழமை வரைக்கும் வேதம் வாசித்தவங்க
நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை வாசிக்க வேண்டும். And you had to go through the statutes, the commandment of the Lord. தேவனுடைய பிரமாணங்களை தியானிக்க வேண்டும். And you had to meditate the commandments of the Lord. உபதேசத்தின்படி ஜீவிக்க வேண்டும். And you had to live according to His அப்பொழுதுதான் doctrine. பிதாக்கள் என்னுடையவர்கள் என்று சொல்ல முடியும். Only then you can say the Father belonged to them. இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மை அறியேன் என்று சொல்லுவார். If not, God would say, I never know you. ஆபிரகாமை பாருங்கள், ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தான். But Abraham was obeying to the commandments of the Lord. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிகிறவன் தான் ஆபிரகாம். Whatever God insisted him to obey, he was a man obedient to all. அப்படியே கர்த்தர் அவனை நடத்தி கொண்டே வந்தார். In such a way, God was guiding him smoothly in all the way. இந்த ரயில்வே ட்ராக்ல அவ்வளவு பெரிய ஒரு ட்ரெயின் போகுது பாருங்க. அந்த ட்ரெயின் அந்த ரெண்டு தண்டவாளத்தின் மேல அப்படியே போறது போல. Like a big train which runs upon the rail in such a way, on the two rail it runs. எனக்கு இப்ப கூட ஆச்சரியமா இருக்கும். Even today it is something astonishing. சில வேளைகள்ல ட்ரெயின் மேல போகும், அந்த ரோடு கீழே போகும். பாத்திருக்கீங்களா? ஒரு பிரிட்ஜ் வரும், அந்த ட்ரெயின் வந்து மேல பிரிட்ஜ்ல போகும். அது வழியா நம்ம கீழே ரோடு இருக்கும், அப்படி நாம போக வேண்டியதா இருக்கும். Sometimes you can find the overbridge that the train will be crossing, and then underneath we had to go through the transport. அந்த ரெண்டு தண்டவாளத்துல அந்த ட்ரெயின் எப்படி ஓடி போகுது பாருங்க. See how exactly it runs over the two rails. 120 கிலோமீட்டர் ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதுல எப்படி போகுது அந்த ட்ரெயின் பாருங்க. See how it runs with 100, 120 kilometer speed over it constantly. அதுதான் கர்த்தருடைய பிரமாணங்கள் விதிமுறைகளின்படியே ஜீவிக்கிற ஒரு மனுஷன். It is like that a man who live according to the commandments and statutes of God. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உம்முடைய கற்பனையின் வழியாக ஓடுவேன். When you will enlarge my heart and I will run through thy commandment. தேவனுடைய கற்பனையின் வழியாக ஓட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் விசாலமாக வேண்டும். If you want to run through the commandment, our heart should be enlarged. இஷ்டம் போல ஜீவிக்க கூடாது. We should never live as we wish to live. உலகத்துல பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. Even in the world, everything is have some kind of restriction. எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. We do now the electricity. எலக்ட்ரிசிட்டி நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டும் என்றால் அந்த பிரமாணத்தின்படி அதை நாம் கையாள வேண்டும். If the electricity be always a friend to you, we have to manipulate according to that commandment. இப்ப எலக்ட்ரிசிட்டி அப்படி போய் நேரடியா போய் நம்ம கையில பிடிக்க முடியாது. You can't just directly go and just catch the electricity wires. பிடித்தால் அது நம்மை கொண்டு போடும். If you do that, it will kill you instantaneously. அப்ப எலக்ட்ரிசிட்டில வேலை செய்றவங்க பாருங்க, அந்த பிரமாணத்தின்படி தான் செய்வாங்க. Even the people working upon electricity according to the restriction, they will be abiding. அதுபோல டிரைவிங், Even the டிரைவிங்ல அது பிரமாணம் இருக்கிறது. even in the driving, they have some regulations. பிரமாணத்தின்படி டிரைவ் பண்ணாவிட்டால் ஆட்கள், அந்த வண்டியில இருக்கிற ஆட்கள் மரிக்கும். If they never obey, if they never drive according to the rules and regulations, the people occupant of that will be dying. அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பிரமாணங்கள் இருக்கிறது. In such a way, even in the spiritual life, we do have a lot of rules and regulations. அந்த பிரமாணங்களின் வழியாக ஓட நாம் என்ன செய்ய வேண்டும்? We only to run through the commandment. What we have to do, இருதயம் விசாலமாக வேண்டும். our heart should be enlarged. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்குகிறார். Even the Lord God is enlarging our hearts. உன்னுடைய இருதயம் விசாலமாகும் போது அவருடைய கற்பனையின் வழியாய் நீ ஓடுவாய். When your heart has been enlarged, you will be running through His commandment. அப்ப பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியம், It is the truth which have been given to the fathers. உங்கள் வீடுகளில் பிரமாணம் வேண்டும். Even in your house, you need a commandment. உங்களுடைய வீடுகளில் டிவி இருக்கிறவங்க டிவி எடுங்க. In your house, if you have a television, you have to remove it away. டெலிவிஷன் பார்க்க வேண்டாம். You need not watch television. டிவி வச்சிருக்கிறவங்க எடுங்க வீட்டில இருந்து. If you have a television, you just remove it away. ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். Even Abraham obeyed to my voice. நாம் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். We have come in the last days. உங்களுடைய வீடுகளில் இருக்கிற டிவி எல்லாம் எடுத்துருங்க. Whatever the television you have, just remove it away. இது டிவி பார்க்க வேண்டிய நாட்கள் அல்ல. It is not the day that you watch the television. ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். Abraham obeyed to his voice. நீங்கள் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் தான் உங்களுக்கு பரம கானான் கிடைக்கும். Well, when you obey to his voice, you will able to get the heavenly Canaan. நாம் பிரமாணத்தின்படி ஜீவிக்காவிட்டால் எப்படி நாம் கர்த்தருடைய வருகையில போக முடியும்? If you never live according to his commandment, how we could be raptured in the coming of the Lord. பணத்தை வட்டிக்கு கூடாதிருங்கள். You should never give your money for the interest. ஒரு ஆள் சொன்னார், நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனபடி நான் கடன் கொடுக்கிறேன். எப்படி கடன் கொடுத்தேன்னு கேட்டா வட்டிக்கு கொடுத்தேன். The Lord God told me that you will be lending for many nations. What you are doing,
I will give you for the usury, for the interest. பணத்தை வட்டிக்கு கொடாமலும், You should never give money for the usury. அதுபோல கைக்கூலி வாங்காதிருங்கள். That you should never get the bribes. அநியாயமான வருமானங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது. No improper income should never reach our home. சத்தியத்தின்படி ஜீவிக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். And whoever live according to the truth, they are the blessed people. நியாயமானபடி நீ ஜீவிக்க வேண்டும். Who had to live according to the righteous measure. தேவனுடைய வசனத்தை புரட்டாமலும், That you never subvert even the word of God. தேவனுடைய வசனத்தை புரட்டக்கூடாது. You should never subvert the word of God. அப்படி ஜீவித்தால் நமக்கு தேவனுடைய பிதாக்களுடைய தேசம் நமக்கு கிடைக்கும். Only then we will able to inherit, we will receive the land of the fathers. பிதாக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும். And we had to live according to the truth that have been revealed to the fathers. மூன்றாவது, பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதம். Thirdly, what it was, the blessings you want to the fathers. கலாத்தியர் 3:14 படித்து பாருங்கள். Galatians chapter 3 verse 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். Even the blessings to Abraham. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். இது பிதாக்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். And here the blessings are the forefathers. ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை சொன்னாரோ அதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் பலிக்க வேண்டும். Whatever that has been said to Abraham, that should be accomplished in our life. புறஜாதிகளுக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி பலிக்கும்? And to the heathens, how those blessings will be accomplished. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தார். That's why the Lord Jesus Christ came into the world and he died. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார். The Lord Jesus came into this world and he died. இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகத்தான் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகின்றன. Only because of these the death, whatever the blessings to go to Abraham, that all comes to us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால், and the Lord Jesus Christ died on the cross, பாவ மன்னிப்பு உண்டானது. We got the remission of sin. சகல ஜனங்களும் ஒரு சரீரமாக மாற்றப்பட்டார்கள். And all the people, they all be made as a one body. அதிலே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:3. Ephesians chapter 3 verse 3, three things have been mentioned. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, through the death of the Lord Jesus Christ, உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? what all the blessings? புறஜாதியார் உடன் சுதந்திரராய் மாறினார்கள். And even all the heathens, they were all made as fellow. அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உடன் சுதந்திரர். And the people, whatever the blessings which have been said, they were seems to be the joint heirs. இரண்டாவது, உடன் பங்காளிகள். And they have been made as a people who are able to join heirs. ஒரே சரீரம். And they all be made as a one body. மூன்று காரியங்கள். And we read about three things. உடன் சுதந்திரர். And they are seems to be the heirs. உடன் பங்காளிகள். And they are seems to be the heirs. ஒரே சரீரத்தார். And they are seems to be one body. அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு பலிக்கும்படியாக கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா இந்த மூன்று அனுபவங்களும் கிடைத்தது. Only all these promises to be fulfilled by the death of Jesus Christ all could be accomplished in our lives. சொல்லுங்க, இதெல்லாம் what all the things? முதலாவது, நாம் உடன் சுதந்திரர். First we are the fellow heirs. அப்புறம் உடன் பங்காளிகள். The second we are the partakers. அப்புறம் ஒரே சரீரம். Then we are the only one body. நான் சொன்னேனே, கிருபையை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தார் ஒரு பாஸ்டர். Even the pastor was giving an explanation for the grace. எப்படி கிருபை என்றால் என்ன? What is meant by grace? இரக்கம் என்றால் என்ன? What is meant by mercy? கிருபைக்கும் இரக்கத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between the mercy and grace? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு அந்த இரக்கத்துக்கும் கிருபைக்குள்ள வித்தியாசம் என்ன என்று ஒரு பாஸ்டர் சொன்னார். Even the pastor was explaining what is the difference between the mercy and the grace in the New Testament. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தானா. And even for a wealthy person, one beggar was coming to that house. அந்த பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டானா. And that beggar was begging before that wealthy man's house. இவன் ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ காசு 50 பைசாவோ 1 ரூபாய் கொடுப்பான்னு தான் நினைத்தான். And he thought he will only give a 50 paise, 1 rupee like that. அவர் வந்து 10 ரூபாய் கொடுத்தான் அந்த பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த ஐஸ்வர்யவான் 10 ரூபாய் கொடுத்தான். That rich man gave him 10 rupees for it. அவனுக்கு பெரிய சந்தோஷம். And he had a great joy. இது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அனுபவித்த இரக்கம். It is only what they have experienced, the mercy in the Old Testament. அப்ப புதிய ஏற்பாட்டின் கிருபை என்னவா? But what is in the New Testament? What is the grace? இந்த பிச்சை கேட்க வந்த பிச்சைக்காரனை அவனை உள்ள கூப்பிட்டு அந்த ஐஸ்வர்யவான் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும்
அவனோடு அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதுபோல எல்லா சொத்துக்கும் உரிமை இவனுக்கும் கொடுத்தான். And when the beggar come in the New Testament, he just invited him, welcomed inside his house. What all the property assets he had on his own, he had given a share everything to that beggar. இப்ப பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு கிடைச்சது 10 ரூபாய் தான். Only in the Old Testament they were able to receive only 10 rupees. புதிய ஏற்பாட்டுல கிருபை என்று சொல்றது இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன சொந்தமோ அதெல்லாம் நமக்கும் அதுல எல்லாம் நமக்கு உடன் சுதந்திரம். ஜாயிண்ட் ஹேர்ஸ். அத பேங்க்ல ரெண்டு பேரா சேர்ந்து போடுவாங்க அக்கவுண்ட்ஸ். அவருக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம். But in the New Testament, what all the blessings that belong to the Lord Jesus Christ all come to us like a giant hairs. நாமெல்லாம் புறஜாதியார். We all happen to be a Gentiles. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நாமெல்லாம் கோயிலுக்கே வரக்கூடாது. By according to the law of the Old Testament, we can't even approach, come to the church. நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. We don't have any kind of blessings. தொழுகையே யூதருக்கு மட்டும்தான். Only the worship belong to the Jewish people. ஆனால் தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டினார். But the Lord has shown His mercy. இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உடன் பங்காளிகளாய் மாற்றினார். Whatever the blessing of the Lord Jesus Christ, He has made us as a joint heirs. நம்முடைய ஜீவியம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நாம் பெறப்போகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And we must understand what all the blessings, what all our intention, aim, what we are going to achieve in the future days. அப்பொழுது அதற்கேற்றபடி நாம் ஜீவிக்க முடியும். Only with that we can able to live accordingly. ஆண்டவர் நாம் மரித்த பிறகு பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அதற்கு நம்மை உடன் பங்காளிகளாய் மாற்றுகிறார். ஆனா நீ இப்ப என்ன பண்ற? நீ இந்த அசுத்தமான படங்களை பார்த்துட்டு இருக்கிற, சினிமாவை பார்த்துட்டு இருக்கிற, வீட்டுல ஒரு தியேட்டர் வச்சு பார்த்துட்டு இருக்கிற. Now God, whatever the blessing He's having after His death, will possess everything. But what do? Just you are watching all kind of evil. பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடைக்குமா? Can you able to get the inheritance in heaven? பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். And whatever the inheritance of heaven, it is the inheritance of saints. இந்த உலகத்தில் நீ ஒரு பரிசுத்தவானாக நீ ஆண்டவருடைய பிரமாணங்களின்படி உண்மையாய் ஜீவித்தால் தான் அந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். Only when you live like a saint upon the earth, you will be able to get that inheritance. அது மட்டுமல்ல, அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Only with the much tribulation you can enter the kingdom of heaven. இயேசு கிறிஸ்து எப்படி பாடு சகித்தாரோ, how the Lord Jesus Christ able to endure all kind of sufferings, அதுபோல நீயும் பாடு சகிக்க வேண்டும். In such a way you must also endure sufferings. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். And you have to believe the death of the Lord Jesus Christ. இன்னைக்கு பாருங்க, Jewish people ஒரு கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே இல்லை. But even in the midst of the Jewish people, they don't believe. One part of the people, they don't believe Him. ஒரு கூட்டத்தினர் இயேசுவை விசுவாசித்தார்கள். But only one part of the people, they believe Jesus Christ. இன்றைக்கு யூதர்களுடைய ஒரு பகுதியினருக்கு கடினமான இருதயம். Even today, one part of the Jewish people, they have hard-hearted. அதற்கு தான் யூதருடைய குருட்டாட்டம் என்று பெயர், the blindness of Jews. That is called tend to be as the blindness of the Jews. யூதருக்கு இன்றைக்கும் ஒரு கூட்டத்தினருக்கு blindness தான், அவர்களுக்கு மனது திறக்கப்படவில்லை. Even in the midst of the Jewish people, one out of the people, their inner heart not been opened, they are blind. காணவில்லை. They are not seeing the Messiah. அவர் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. They don't believe the Lord Jesus Christ is the Messiah. எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று சொன்னார்கள். They told we don't need Jesus Christ. பரபாஸ் வேண்டும் என்று சொன்னார்கள். They said we need a Barabbas. பரபாஸ் யார் தெரியுமா? Who are the Barabbas? பரபாஸ் வந்து இந்த ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், அதாவது இந்த சமூக விரோதிகள், இந்த பாம்பு வைக்கிறவன், இந்த பஸ்ல தீ கொளுத்துறவன், இந்த மாதிரி பயங்கரமான ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். What was the Barabbas? He was an anti-social element. Just arson, looting, all these kind of things he will be indulging. அவன் ஒரு கொலைக்காரன். And he was a murderer. அவன் ஒரு திருடன். And he was a looter. பயங்கரமான மனுஷன். And he was a terrible man. அவனை எங்களுக்கு வேண்டும் விடுதலையாக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். And they want that Barabbas to be relieved. They don't want Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுதலையாக்கும்படி மரித்தார். Only the Lord Jesus Christ wanted to deliver us. He died on the cross. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. What all the blessings of Abraham to the Lord Jesus Christ we are able to receive in our life. பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம், it is the land being vowed to the fathers. அந்த தேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த கானான் தேசம் அல்ல, பரம கானான் தேசம் நமக்கு வேண்டும். Not this land of Canaan, but the heavenly Canaan. பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டதானே அந்த சத்தியம், even the truth which have been vowed to the fathers. அந்த சத்தியத்தின்படி நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொல்றவங்க இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்ட ஆசீர்வாதம், even the blessing vowed to the fathers. எவ்வளவு ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? What all the blessing being said in the Bible you know. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதான ஆசீர்வாதங்களை நீங்க அப்படியே படித்து பாருங்கள். எத்தனை ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. If you would just go through the blessing which have been announced to Abraham, what all the things we said for him. எல்லாம் கிறிஸ்து மூலமாய் நமக்கு வருகிறது. All the things that through Christ we are able to receive that. அதற்காகத்தான் கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். Only through Christ Jesus we are able to get the salvation. நாம் எல்லாரும் பாவிகளும் துரோகிகளும் அநியாயக்காரருமாய் இருந்தோம். We were like sinners, traitors, and we are found to be outcasts. நாம் அக்கிரமக்காரராய் இருந்தோம். And we are seems to be wicked. நாம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். And we were seems to be alienated away from the நாம் Lord. தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்தோம். And we were grievous and grieving the Lord. ஆனால் அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. But the love of God came in search of us. அந்த கல்வாரி அன்பு நம்மை தேடி வந்தது. Even the love of Calvary came in search of us. நம்முடைய பாவங்களை மன்னித்தது. It had really forgiven our sins. இந்த பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நமக்கு தரும்படியாக. Only whatever the Lamb vowed to the Father that we might able to receive. இந்த கானான் அல்ல. Not this Canaan. பரம கானானை நமக்கு தரும்படியாக. Only to give that. ஹல்லேலூயா. இந்த கானான் அல்ல. Not this literal Canaan. இந்த கானான் அழிந்து போகும் கொஞ்ச நாட்களிலே. Even this little Canaan in a few days it will be destroyed. பரம கானானை தரும்படியாக. Only to give the heavenly Canaan. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்த ஒரு சரீரமாக மாற்றினார். The Lord Jesus Christ has changed us as his own body. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக்கப்பட்டோம். And we all be turned converted to be as one body. ஒரு கம்யூனியன் சர்வீஸ்ல பாருங்க. Just look into the communion service. வரிசையா உட்கார்ந்திருக்காங்க. All be seated in rows. எப்படி வந்தது இந்த ஒரு சரீரமாக்கப்படுகிற அனுபவம்? See how they are united. இயேசு கிறிஸ்துவினுடைய வேதனை நிமித்தம் வந்தது. It's all by the blood of the Lord Jesus Christ. குடிப்பாங்களா? Would anybody do that? குடிப்பாங்களா? Would anybody try to have that? குடிப்பாங்களா ஒரு கப்ல? Will they drink in a one cup? ஒரு தாழ்ந்த ஜாதி குடிக்கிற கப்ல குடிப்பாங்களா? Would anybody drink it? The people who ever take the untouchable. அந்த சத்தியம் எப்படி வந்தது? How the truth is come? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக. Only by the death of the Lord Jesus Christ. நம்மை கர்த்தர் ஒரு சரீரமாக்கினார். Even the Lord God made us as a one body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. எந்த ஜாதி இல்லை. There is no caste. பாஷை வித்தியாசம் இல்லை. No change of languages. எந்த விதமான உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. கம்யூனியன் சர்வீஸ்ல பாருங்க. Now in the communion service no high and low, no change at all. பெங்களூர்ல ஒரு சபையில கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கும்போது ஒரு கூட்டத்தினர் அப்படியே முகத்தை அப்படி சுளிச்சிட்டாங்க. In the communion service in Bangalore, one community of people, they were just keeping the countenance in a different way. அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களோட அவங்களுக்கு குடிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு. As they are high, they don't want to drink that cup with the low people. ஏன்னா ஒரு பெரிய ஆபீசர் இருக்கிறாரு, குடிசையில இருந்து வர ஆட்களும் இருக்காங்க. Even there are many high officers, the people come out of has also come for the communion. ஒரு பெரிய ஆபீசர் அம்மா அப்படி குடிச்சிட்டு அடுத்து கொடுக்கிறது ஒரு குடிசையில இருந்து வரதான ஒரு அம்மாவுக்கு. One big officer lady, she was giving to the person who come out of the hut. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. தேவன் அப்படி நம்மை ஒன்று சரீரமாக்கி இருக்கிறார். But the Lord God made us united as a one body. இது பரலோகத்துக்குரிய சத்தியம். It is a truth to belong to heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் நாம் ஒரே சரீரமாக்கப்பட்டோம். Only by the death of the Lord Jesus Christ we have been made as a one body. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படியாக. Only whatever with the blessings of Abraham that might come to us. பிரஜாதியாரை கர்த்தர் ஒரு சரீரமாக மாற்றினார். God had changed all the Gentiles as his one body. அவன் பிதாக்கள் அவருடையவர்கள். The Father belonged to them. இப்ப நாம் என்ன சொல்லலாம்? But what we could say, பிதாக்கள் எங்களுடையவர்கள். the Father belonged to us. ஆபிரகாம் எங்களுடையவர். Abraham belonged to us. ஆபிரகாம் பிதாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe the Father of Abraham. அவரை போல் நாங்கள் சத்தியத்தை பின்பற்றுகிறோம். And like that we follow the truth. ஒரு நிமிஷம் உடைய கண்களை மூடுங்க. For 1 minute let us close our eyes. பிதாக்கள் அவருடையவர்களே. The Father belonged to them. நீ ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறாய். You have been called as the seed of Abraham. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். Only the death of the Lord Jesus Christ. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களுக்கு உன்னை பங்காளியாய் மாற்றி இருக்கிறது. And all the blessings of Abraham had made as a capable worthy for that. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be a blessed. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா? உங்கள் ஜீவியத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறதா? And God said, whatever the blessing I would bless you, do have in your family all the blessings. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், Now I would bless you. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You would be always a blessed எத்தனை man. பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? How many of you are blessed people? எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? How many family are you blessed before the Lord? எத்தனை குடும்பத்தில் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறீங்க? How many of you in your family are living according to the truth? தாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you could say whatever they mean vow to the Father, we have the truth in our family? தாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you say whatever the land vow to the Father, we have hope toward that? அந்த தேசம் தான் எங்களுடைய தேசம். That land is our land. அந்த தேசம் தான் எங்களுடைய சொந்த தேசம். That land is our own land. நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். We are only strangers and aliens. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். Even what all the blessings of Abraham belong to us. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். And the Lord is blessing us. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். Only through the Lord Jesus Christ you have been blessed. இயேசு சிலுவையிலே சாபத்தை நீக்கி விட்டார். The Lord Jesus Christ on the cross removed all the curses. அவருடைய மரணம் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது. Only his death brought the blessings. நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். I want to ask you one question. ஆபிரகாமுக்கு தேவன் கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார், உண்மைதான். And it was true that God told that you would give Canaan to Abraham. ஆனால் ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் எந்த தேசத்துக்காக ஆசையா இருந்தாரா? But what it is said, for what land Abraham was longing, எந்த தேசத்துக்காக ஆசையா இருந்தாரா? and what the land he was so desirous, அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் ஆசையா இருந்தானா? and he was desirous upon the city which is having foundation. ஓ, இந்த கானான் தேசத்தை விட மேலான ஒரு பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். And he that desire more than the little Canaan, the heavenly Canaan. ஆபிரகாமுக்கு இந்த கானான் அல்ல, பரம கானானை பற்றி ஒரு வெளிப்படுத்தல் கிடைத்து விட்டது. Even Abraham, not this little Canaan, he had a revelation about the heavenly Canaan. ஆகையினால் தான் இந்த பூமியிலே அவர்கள் கூடாரவாசிகளாய் இருந்தார்கள். That's why while they were upon the earth, they were tent dwellers. பரதேசிகளாய் ஜீவித்தார்கள். And they lived like a pilgrimage. பரதேசி என்று அழைக்கப்பட்டவன், முதலாவது அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம் தான். Only the Abraham as the first man who been called as a pilgrim and sojourner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. பிதாக்கள் அவருடையவர்கள். And father belonged to them. ஏன்னா நாம் சொல்லணும், அந்த பிதாவாகிய ஆபிரகாம் எந்த பரம கானானை விரும்பினாரோ அந்த பரம கானானுக்காக நான் வாஞ்சியா இருக்கிறேன். Whatever the Abraham desired for the heavenly Canaan, the same thing I am also desiring. இந்த உலகம் எனக்கு வேண்டாம். I don't want this world. பரம கானானை விரும்புகிறேன். I desire heavenly Canaan. அஸ்திவாரம் உள்ள நகரத்தை விரும்புகிறேன். I desire the land with the city with the foundation. நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். I am pilgrim and sojourner. எனக்கு இந்த உலகம் வேண்டாம். I don't need the world. கர்த்தர் என்னை எப்பொழுது அழைத்தால் அந்த பரம கானானுக்கு நான் வருவேன். Whenever God call me, I will enter into that heavenly Canaan. இயேசு இயேசு என்று நான் பாடுவேன், பாடி பாடி கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். ஓ அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். ஆமென். இயேசு 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 என்று நான் பாடுவேன், பாடி 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 என்று கொண்டாடுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. தா 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 தா. அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஆமென் அல்லேலூயா. கரபரகட பகதல பகத பகுஷன பகத. தபகல பகத யான்சிராய் லபல கதுல பகர பல கதுல. Praise the Lord. Praise the Lord. அதனால உங்களுடைய பூமிக்குரிய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்க விட்டு பூமிக்குரிய உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய குடும்பம், அதை பற்றி நீங்க பேசாமல் என்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமுடைய சந்ததி நான் என்று சொல்லுங்கள்.
And you had to give up all your relationship. You had to give up all those things, whatever you have on the earth. But you must say, Abraham, that he belonged to me. உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ உங்களுடைய பாரம்பரியங்களை பற்றியோ நீங்க பேச வேண்டாம். You need not speak about your family, your status of your family. என்னுடைய பிதா யார்? Who is my father? ஆபிரகாம் தான் என்னுடைய பிதா. My Abraham is my father. ஈசாக்கு யாக்கோபு தான் என்னுடைய முற்பிதாக்கள். Isaac and Jacob, they are my forefathers. அவர்களைப் போல நான் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிகிறேன். In such a way I am obedient in the presence of the Lord. அவனுடைய மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னாலும் அந்த சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். And even when he was asked to make a sacrifice, you obey. ஆண்டவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறீர்களா? Are you obeying to the voice of God? ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனை கூட பலியிட்டார். Even Abraham was sacrificing his own son. இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள். Even now you look into the chart. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலிபீடத்தில் கிடத்தி வைத்திருக்கிறான் பாருங்கள். As you obey to the voice of God, he laid his son on the altar. ஓ அவனை போல எத்தனை பேர் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறீர்கள்? How many of you are ready to obey to the voice of God? பரமகானானை விரும்பின ஆபிரகாம், The Abraham who desired the heavenly Canaan. அஸ்திவாரமுள்ள நகரத்துக்காய் காத்திருந்த ஆபிரகாம், Even he was waiting for the city with the foundation. கையில ஒரு கத்தி வைத்திருக்கிறான் பாருங்கள். And see how he was having the dagger. அந்த மகனை படுக்க வைத்திருக்கிறான் And பாருங்கள். you see how he laid down his son upon the altar. என்ன அவனுடைய விசுவாசம் தெரியுமா? See what a magnificent faith he had. அவனுடைய விசுவாசம் என்னவாம்? What was his faith? என்ற மகனை நாம் பலியிட்ட பிறகு அந்த பலி சாம்பல் இருக்கு பாருங்க, அந்த சாம்பல்ல இருந்து அவன் எழும்பி வருவான். அதுதான் அவனுடைய விசுவாசம். What was his faith? When I sacrifice son, out of that ashes he will come alive. நான் அவனை பலியிட்டு அவனை எரித்து சாம்பலாக்கின பிறகு நான் தனியாக போக மாட்டேன், அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்கு எழும்பி வருவான். And when I sacrifice him and he burned to ashes, out of the ashes he will come alive. I will never go alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அதுதான் அவனுடைய விசுவாசம். That was his faith. அவனுடைய கீழ்ப்படிதல் பாருங்கள். See what the obedience of Abraham. இன்றைக்கு எழுத்தின்படி அப்படி நம்முடைய பிள்ளையை பலி செலுத்த சொன்னா நாம் எத்தனை பேர் முன் வருவோம்? If God asks us to give sacrifice of our children, literally how many of you would come forward? அப்படியே இந்துவாவே மாறிடுவீங்க. You will turn converted to be a Hindu. எத்தனை பேர் ஊர்ல எல்லாம் கலப்பைக்காக சில பொருளுக்காக இந்துன்னு எழுதி கொடுப்பாங்க. Even for the sake of marriage, for anything they will write, give it as சில ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்காக அவங்க இந்துன்னு எழுதி கொடுப்பாங்க. for the sake of certain facility they want to give it their name as a Hindu. ஆண்டவருக்காக உங்களுடைய பிள்ளையை ஆண்டவர் பலி செலுத்த சொன்னா இந்த எத்தனை பேர் முன் வருவீங்க? If God asks you to give sacrifice to children, how many would come forward? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். Even Abraham obeyed to his voice. பிதாக்கள் என்னுடையவர்கள். The father belonged to them. உங்களுடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God going to bless you. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, மே சோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த சாயங்கால வேளையில் சுவாமி சற்று நேரம் கர்த்தர் சம்மத்தில் இருந்த கர்த்தாவே தியானிக்க நீங்கள் உதவி செய்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேத பாடத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தந்தபடியா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பாடலாற்றை நீங்கள் ஆசீர்வதித்தபடியால் சோத்திரம். ஆவினால் சந்தோஷப்பட உதவி செய்தபடியால் சோத்திரம். கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ராமிலே ஆத்துமாக்களே சந்தியும் ஆண்டவரே, நீரோடு பேசும் கர்த்தாவே. அவர்களும் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இந்த நாட்களில் கர்த்தாவே நேர் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிருவையா. பெண் மாற்றக்காரர்களாக பெண் மாற்ற இறுதியுள்ளவர்களாக இருக்கிறார் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நாட்கள் நீ சந்தித்து எல்லாருமாறு பின்மாற்ற இதயத்திலிருந்தும் பின் மாற்றத்திலிருந்து கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நீரோடு கிரக்கம் செய்ய வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. இயேசுவே நீங்களோடு பேசினதான கர்த்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாம் கர்த்தாவே கர்த்தருடைய சொல்ல கேட்படைந்த அப்படின்னால நேர் அவனை கர்த்தாவே கானான் தேசத்தை சொந்தமா கொடுப்பேன்னு சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே அண்ணாரோ அவனோ பரம கானானுக்காக அஸ்திவாரம் இல்லாத நகரத்துக்காக காத்திருந்தான் கர்த்தாவே. இயேசுவே பிரஜாதிகளான எங்களை கர்த்தாவே
சத்திருக்கனான எங்களை கத்தாவே நேர் கத்தாவே உடைய சிலுவையின் மரணத்தின் மூலம் ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து நீங்களை தேவனுடைய பிள்ளைகளாக்கி ஆபிரகாம் கொடுக்கப்பட்டான சுதந்திரத்தை கத்தாவே நேரங்கள் கழித்திருக்கிறபடியால் நாங்கள் உண்மை தெரிக்கிறோம் கத்தாவே. ஆபிரகாமுக்கோ கத்தாவே இந்த உலகத்துக்குரிய கானான் தேசம், எங்களுக்கோ கத்தாவே பரம கானான் தேசத்தை நீர் வைத்திருக்கிறபடியால் நாங்கள் தெரிக்கிறோம் ஐயா. அந்த பரம கானான் தேசத்திற்கு நாங்கள் போய் சேரும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கிறான் அனுமதி கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்கள நீ தர வேண்டியது கெஞ்சிரும் கத்தாவே. இயேசுவே வசனத்தை கேட்கிறவராக மாத்திரமல்ல, வசனத்தை கேட்டு அதன்படி எங்களோட ஜீவத்தை சரிப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள நீ உதவி செய்ய வேண்டியது கெஞ்சிரும் கத்தாவே. வியாதிஸ்தராயிருக்காரு ஒரு பிள்ளைகளுக்கு இறங்கணுமே அற்புதமான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை எங்க தாவை கொடுத்து அவருடைய நீர் கொண்டு வர வேண்டியது கெஞ்சிரும் ஐயா. ஏசப்பா நாங்கள் தெரிக்கிறோம் தாவே. இந்த நாட்கள சுசேஷத்தின் மூலமாக எங்கெல்லாம் எல்லோருமான தொந்தரவு உண்டாயிருக்கிறோம் அந்த இடங்களெல்லாம் தாவே நீர் கடந்து போய் தேவனுடைய பிள்ளை பத்திரமாக நீர் பாதுகாக்க வேண்டுமே. எல்லா தொந்தரவுடையும் சீக்கிரமாக மாற்ற வேண்டுமே. சிறாண்ட யுத்தத்தை எல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவை கத்தாவே நீர் கொடுக்க வேண்டுமே. 5 நீதிமான் என்றால் தேசத்தை அடக்க மாட்டேன் சொன்னீரே. இயேசுவே உடைய வாக்குத்தத்தை நாங்கள் நம்புறோம் கத்தாவே. அதனால கத்தாவே சீக்கிரமா கத்தாவே நீர் பெரிய செய்தி சமாதானத்தை நீர் கட்டணப்பட வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. கத்தாவே இந்த தேசத்தில உமக்குரிய ஆத்துமாக்கள் உண்டப்பா. எவ்வளவு சீக்கிரத்தில கத்தாவே அவர் அழைந்து போகாதபடி அவருடைய சமூகத்தினை வந்து சேர முடியாத இந்த நாட்களை கத்தாவே நேர் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. இந்த வானடக்க கூட்டங்கள் எல்லாம் நேர் பொறுப்படுத்தி நடத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தர வேண்டும் கெஞ்சிரும். எங்களை மட்டுமாக தாழ்த்து உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா.